ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்கோம். ஒரு அட்டகாசமான புதிய அரசு வேலைவாய்ப்பத்த பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ, அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க மினிமம் 12த் படிச்சாலே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அதுக்கு மேல டிகிரி, பிஇன்னு என்ன படிச்சாலும் ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 37,885 வந்து குடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. இவங்க வந்து என்ன கேட்டகரிக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு இருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, மே மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைன் அப்புறம் வந்து ஆஃப்லைன் இந்த 2 முறையிலயும் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோல சொல்றேன். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? எல்லாத்தையும் இந்த டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கு. இது வந்து என்னைக்கு வெளிய வந்திருக்குன்னா, ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 19ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்ளை பண்ற மாரி இருக்கும். சாயந்திரம் 5 மணிக்குள்ள நம்ம அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும் இல்லாம, அந்த அப்ளை பண்ணத நீங்க அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, அத அப்படியே நீங்க போஸ்ட்ல போட்டு, இவங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் சென்ட் பண்ணணும். ஸோ நீங்க ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். அத அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு ஆஃப்லைன்லேயும் அவங்க அனுப்புற மாரி இருக்கும். ஸோ அப்படி அனுப்புறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 21ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்கெல்லாம் அவங்க கைக்கு போய் சேர்ற மாரி நீங்க அனுப்பி வைக்கிற மாரி இருக்கணும். இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஜூனியர் செக்ரட்டேரியேட் அசிஸ்டன்ட் ஜெனரல் அதுவும் ஹிந்திக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான பேசிக் பேய பொறுத்தவரைக்கும் 19,900 அதுவே கிராஸ் பே உங்களுக்கு இன் ஹேண்ட்ல வந்து 37,885 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான். இதுக்கு வந்து நீங்க வந்து 12த் பாஸ் பண்ணிக்கணும். அது போக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து 30 வேர்ட் பெர் மினிட் வந்து ஹிந்தியில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 31 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எஃப்&ஏ இதுக்கு வந்து 2 வேக்கன்ஸீஸ் இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் பேசிக் பே வந்து 19,900 இதுக்கான அம் கிராஸ் கிராஸ் பே வந்து 37,885 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து அன்ரிசர்வ்டு இருக்கும். ஒரு போஸ்ட் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்குது. இதுக்கு வந்து நீங்க 12த் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லனா அதுக்கு ஈக்குவலன்ட்டா ஏதாவது முடிச்சு, அதில வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து 35 வேர்ட் பெர் மினிட்டும், அப்படி இல்லன்னா ஹிந்தியில வந்து 30 வேர்ட் பெர் மினிட்டும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில வந்து அன்ரிசர்வ்ட பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 28 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான சேலரியும் சேம் அதே மாரி தான். இதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. இதுக்கு வந்து இடபிள்யூஎஸ் மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு வந்து நீங்க 12த் அப்புறம் அதுக்கு ஈக்குவலன்ட் ஏதாவது முடிச்சுக்கலாம். அ கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட பொறுத்தவரைக்கும் 35 வேர்ட் பெர் மினிட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும், 30 வேர்ட் பெர் மினிட் வந்து ஹிந்திலயும் இருக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28. அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர பொறுத்தவரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் பே வந்து 25,500 அதுவே இன் ஹேண்ட் வந்து 51,408 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 போஸ்ட் வந்து அன்ரிசர்வ்டு இருக்கும். ஒரு வேக்கன்சி வந்து ஓபிசின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க 12த் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா ஏதாச்சும் நீங்க முடிச்சுக்கணும். அது போக நீங்க வந்து 80 வேர்ட் பெர் மினிட் ஷார்ட் ஹேண்ட்ல வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அன்ரிசர்வ்ட பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே ஓபிசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து மேக்ஸிமம் 30 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாவே இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியால இருக்க யாருனாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனும், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அதாவது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 2த்தையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் இவங்க ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், அ ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் ₹500 வந்து எக்ஸாம் ஃபீயா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இருக்க மத்த எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. ஃபுல்லா ஃப்ரீ தான். இவங்க வந்து எந்த பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம் ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்க் அக்கவுண்ட் தான் நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். பே பண்ணி இந்த ரிசிப்ட் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து போஸ்ட்ல வந்து நம்ம அனுப்புற மாரி இருக்கும். சென்டர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும், சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். சென்னையில தான் இருக்கும் நமக்கு வந்து எக்ஸாமினேஷனு. இதுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாரி தான், அத அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, அதையும் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க வந்து ஒரு போஸ்டல் கவர்ல போட்டு, இதில குடுத்துக்க போஸ்ட் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 29ஆம் தேதி
சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அவங்க கைக்கு சேர்ற மாரி ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ, இல்ல ஸ்பீட் போஸ்ட்லயோ நீங்க அனுப்பி வைக்கிற மாரி இருக்கும். அந்த கவர்ல வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கிற அந்த போஸ்ட்டோட நேமும், அதுக்கான போஸ்ட் கோடையும் நீங்க எழுதி அனுப்புற மாரி இருக்கும். இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பிடிஎஃப்பையும் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.